வடலூரில் மது, மாமிச, இறைச்சி கடைகளை மட்டும் அகற்றினால் வடலூர் புனித நகரமாக மாறிவிடுமா என்ன? இந்து சமய அறநிலைத்துறை நினைத்தால் வடலூர் பெருவெளியை ஓர் இரவில் ஒளியால் மிளிர வைக்க முடியும், ஒளிர வைக்க முடியும். ஆனால் இது நாள் வரை அவர்கள் இதை செய்யவில்லை. உங்களால் முடிந்தால் செய்யுங்கள், இல்லை என்றால் எங்களிடம் விட்டுவிடுங்கள். பல லட்சோபலட்ச சன்மார்க்க நண்பர்களை நாங்கள் கொண்டுள்ளோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ₹1 கொடுத்தால் போதும், வடலூர் பெருவெளியை ஒரே இரவில் ஒளியால் ஒளிர வைக்க முடியும். பெருவெளி ரகசியம் பார்க்கின்ற அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் வந்தனம். வடலூரை ஏன் புனித நகரமாக அறிவிக்க வேண்டும்? வள்ளலார் அந்த பகுதியில் வாழ்ந்தார் என்பதற்காகவா, அல்லது வள்ளலார் அந்த பகுதியில் நடமாடினார் என்பதற்காகவா? பல மகான்கள் பல பகுதியில் வாழ்ந்திருக்கிறார்கள். அதுபோல் வள்ளலாரும் வடலூர் பகுதியில் வாழ்ந்தார் என்பதற்காக வடலூரை புனித நகரமாக அறிவிக்க வேண்டும் என்றால் அப்படியல்ல. ஒரு நகரத்தை புனித நகரமாக அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்றால் அந்த நகரம் பின்வரும் தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். நம்முடைய வடலூர் அந்த தகுதிகளை பெற்றிருக்கிறதா என்பதை முதலில் பார்ப்போம். 1. ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் அந்த நகரம் ஒரு மகான் அல்லது மத மரபின் மையமாக இருக்க வேண்டும். 2. வரலாற்று முக்கியத்துவம், வரலாற்று சம்பவங்கள் அல்லது பாரம்பரிய நினைவு சின்னங்கள் இருக்க வேண்டும். 3. பெரும் யாத்திரை தலம், ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் இடமாக இருக்க வேண்டும். 4. தேசிய அல்லது உலகளாவிய அங்கீகாரம் மற்றும் அந்த இடத்தின் புகழ் மாநில எல்லைகளை தாண்டி இருக்க வேண்டும். 5. பாரம்பரிய பாதுகாப்பு, பழமையான கட்டிடங்கள், வழிபாட்டு தலங்கள், கலாச்சார மரபுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். 6. சமூகம் மற்றும் ஆன்மீக தாக்கம் பெற்று இருக்க வேண்டும். அந்த நகரம் மனிதநேயம், சமத்துவம், அமைதி போன்ற உயர்ந்த கொள்கைகளை பரப்பி இருக்க வேண்டும். மேற்கண்ட அனைத்து தகுதிகளையும் வடலூர் நகரம் பெற்றிருப்பது உலகம் அறிந்ததே. இத்துடன் இல்லாமல் பல சான்றுகளை நம் பெருமைமிக்க வடலூருக்கு நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். நம்முடைய வள்ளல் பெருமானார் தனது ஆன்மீக போதனைகளை உலகுக்கு வழங்கிய தலம், மரணத்தை தவிர்த்து கொண்ட தலம், சத்திய ஞான சபை அமைந்துள்ள புனித தலம், அருட்பெரும் ஜோதி எனும் இயற்கை உண்மை கடவுளை பற்றி உலகுக்கு அறிவிக்கப்பட்ட இடம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் நடைமுறையில் வலியுறுத்தப்பட்ட இடம், இன்னமும் வலியுறுத்தும் இடம், தைப்பூச ஜோதி தரிசனத்திற்காக ஆண்டுதோறும் பெரும் திரளான லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் இடம், உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் வருகை தரும் ஆன்மீக இடம், ஆன்மீக மையம், சாதி சமயம் மத வேறுபாடின்றி அனைவருக்கும் திறந்த வழிபாட்டு மரபை கொண்ட உலகின் ஒரே தலம் நம் வடலூர் என்னும் பெருமைமிக்க வள்ளலாரின் பாதம் பட்ட தலம். இந்த காரணங்களுக்காக நிச்சயம் நமது தமிழ்நாடு அரசாங்கம் வடலூரை புனித நகரமாக அறிவிக்க வேண்டும். நான் மீண்டும் சொல்கின்றேன், ஏன் வடலூரை புனித நகரமாக அறிவிக்க வேண்டும்? வள்ளலார் அந்த பகுதியில் நடமாடினார் என்றா? வள்ளலார் அந்த பகுதியில் வாழ்ந்தார் என்றா? வள்ளலார் அந்த பகுதியில் உலாவினார் என்றா? தர்மசாலையை தோற்றுவித்தார் என்றா? அல்லது சித்தி வளாகத்தில் இறைவனுடன் 2 கலந்தார் என்றா? ஏன் வடலூரை புனித நகரமாக அறிவிக்க வேண்டும்?
எருசலேமை அறிவித்தது போல, மெதினா மெக்காவை அறிவித்தது போல, திருப்பதி திருவண்ணாமலையை அறிவித்தது போல நம்முடைய வள்ளல் பெருமானார் அந்த மண்ணில் வாழ்ந்து, அந்த பகுதியில் வாழ்ந்து தனது ஆன்மீக போதனைகளை உலகிற்கு பரப்பி தர்மசாலை, சத்திய ஞான சபை முதலானவற்றை தோற்றுவித்து சித்திவளாகம் என்னும் திருமாளிகையில் ஏக இறைவனுடன் இரண்டர கலந்தார் என்ற காரணத்திற்காக வடலூரை புனித நகரமாக அறிவிக்க வேண்டும் என்றால், ஆம், நிச்சயம் அறிவிக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்பால் நாம் அனைவரும் ஒரு முக்கியமான மிகவும் ஆழமான காரணத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். வாருங்கள் அந்த காரணத்தை தெரிந்து கொள்வோம். எல்லா அண்டங்களையும், எல்லா புவனங்களையும், எல்லா பயன்களையும், எல்லா ஜீவர்களையும், எல்லா ஒழுக்கங்களையும் தன்னுடைய பூரண அருட்சக்தியால் தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற இயற்கை உண்மை வடிவனராகிய சர்வ வல்லமையை பெற்ற அருட்பெரும் ஜோதி என்னும் ஏக இறைவன் இயற்கை இன்ப நிறைவாகி எல்லா உயிரும் இன்பம் அடைதற் பொருட்டு உத்திரஞான சித்திப்புரம் என்றும் உத்திரஞான சிதம்பரம் என்றும் திருவருளால் ஆக்கப்பட்ட ஆக்க சிறப்பு பெயர்களும் பார்வதிபுரம் என்றும் வடலூர் என்றும் குறிக்கப்பட்ட உலகியலால் குறிக்கப்பட்ட குறிப்பு பெயர்களும் பெற்று விளங்குகின்ற தெய்வபதியின் இடத்தே இயற்கை விளக்க நிறைவாகி உள்ள ஓர் சுத்த சிவானுபவ ஞான சபையில் இயற்கை உண்மை நிறைவாகிய திருவுருவை தரித்து இயற்கை இன்ப நிறைவாகிய சிவானந்த ஒருமை திருநட செய்கையை எவ்வுயிரும் இன்பம் அடைதற் பொருட்டே எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நாளை செய்ய போகிறார் என்கிறார் நம்முடைய பெருமானார். அதனாலேயே அந்த ஏக இறைவனின் ஆணைக்கு இணங்க நம்முடைய வள்ளல் பெருமானார் வடலூர் மண்ணில் சத்திய ஞான சபையை நிறுவினார். இந்த ஒரே ஒரு காரணத்திற்காவது வடலூரை தமிழ்நாடு அரசாங்கம் புனித நகரமாக அறிவிக்க வேண்டும். 2 மாற்று பெற்ற சிற்றணுவாகிய மகாவிஷ்ணுவை வழிபடும் திருப்பதியும் சரி, அல்லது 5 மாற்று பெற்று 5 தொழில் செய்யும் சிவபெருமானை வழிபடும் திருவண்ணாமலையும் சரி, சைவ நகரங்களாகவும் புனித நகரங்களாகவும் அறிவிக்கப்பட்டு உயிர்கொலை நடக்காமலும் மது மாமிசை விற்பனை செய்யாமலும் பாதுகாக்கப்பட்டு அந்த பகுதி இதையெல்லாம் செய்ய முடியாமல் தடை செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஆனால் ஒரு மாற்று முதல் இவ்வளவு என்று அறியப்படாத அளவிற்கு ஆன்மாக்களை, இந்த சிற்றணுக்களை வேதிக்கும் வேதியரான அனாதி ஆதியரான சர்வ வல்லமையை பெற்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நாளை திருநடனம் புரிய போகின்ற இந்த வடலூர் மண்ணில் என்னவெல்லாம் கொடுமை நடக்கிறது. ஆன்மநேய ஒருமைப்பாட்டை உலகிற்கு போதித்த இதே மண்ணில்தான், இதே இடத்தில்தான் ஊமை ஆன்மாக்கள் உணவிற்காக கதற கதற துடிக்க துடிக்க கொலை செய்யப்படுகிறார்கள். ஆன்மாக்களுக்கு உண்மை விளக்கத்தையும் உண்மை அறிவையும் புகட்டிய இதே மண்ணில்தான் அறிவை இழக்க செய்யும் கலர் சாராயம் விற்கப்படுகிறது. எல்லா உயிரும் நமக்கு சகோதரர்கள் என்று சொன்ன இந்த வள்ளலாரின் மண்ணிலே ஆடுகளும் மாடுகளும் கோழிகளும் பன்றிகளும் தொங்கவிடப்பட்டு இருக்கிறது. விதவிதமாக சமைக்கப்பட்டு பரிமாறப்படுகிறது. இந்த மண்ணில் நடக்கின்ற கொடுமைகள் எல்லாம் தாங்க முடியாமல் உலகெங்கும் வாழும் சன்மார்க்க அன்பர்களும் ஆன்மீக அன்பர்களும் உலகெங்கும் வாழும் தாய் தமிழ் உறவுகளும் வேதனைப்படுகிறார்கள். வடலூரிலும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளிலும் அங்கு இருக்கின்ற மது மாமிச இறைச்சி கடைகளை அகற்றி புனித நகரமாக வடலூரை அறிவிக்க வேண்டும் என்கின்றார்கள். அது மிகவும் போற்றத்தக்கது. ஏனென்றால் சமரச சுத்த சன்மார்க்கம் என்பது எல்லா சமயத்தார்க்கும், எல்லா மதத்தார்க்கும், எல்லா மார்க்கத்தார்க்கும் பொதுவானது. சமீபத்தில் பெரும் மதிப்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் என் பேரன்பிற்கும் உரிய வள்ளலார் மிஷனை சார்ந்த சாது ஜானகிராமன் ஐயா அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அவர் அந்த காணொலியில் வடலூரில் மது மாமிச இறைச்சி கடைகளை அகற்றி வடலூரை புனித நகரமாக அறிவிக்க வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார். அதை நானும் பார்த்தேன். அதை நான் உளமாற வரவேற்கின்றேன். இந்நேரத்தில் சாது ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கும் மற்றைய ஏனைய அன்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வடலூரில் மது மாமிச இறைச்சி கடைகளை மட்டும் அகற்றினால் வடலூர் புனித நகரமாக மாறிவிடுமா என்ன? மது மாமிசம் மட்டுமல்லாமல் பீடி முதல் உயரக சிகரெட் வரை தொடங்கி புகையிலை வரை தமிழ்நாடு அரசாங்கம் வடலூரில் இவைகள் அனைத்தையும் தடை செய்ய வேண்டும். அத்துடன் இல்லாமல் உலகெங்கும் வாழும் சன்மார்க்க அன்பர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் நம்முடைய தாய் தமிழ் உறவுகளுக்கும் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் ஒரு உண்மையை நான் தெரிவிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும். வடலூர் பெருவெளி இரவு நேரங்களில் புகைப்பிடிக்கும் இடமாகவும் மது அருந்தும் இடமாகவும் விபச்சாரம் செய்யும் இடமாகவும் பல வருடங்களாக மாறி இருக்கிறது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். புனித நகரம் என்பது நாம் நினைப்பது போல மது மாமிச கடைகளை மட்டும் தவிர்ப்பது அல்ல.
அந்த வடலூர் மண்ணில், அந்த பெருவெளியில் விபச்சாரம் நடப்பது அந்த மண்ணின் புனிதத்துவத்தை கெடுத்து விடாதா என்ன? முக்கியமா ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கும் மற்றைய ஏனைய அன்பர்களுக்கும் அங்கு என்னவெல்லாம் கொடுமை நடக்கிறது என்பது தெரியாது. அவர்களுக்கெல்லாம் மது, மாமிசம், இறைச்சி வியாபாரம் மட்டுமே கண்களுக்கு தெரியும். ஏனென்றால் இவர்கள் அனைவரும் வெளியூரில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உள்ளூரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எனக்கு தான் தெரியும் அந்த மண்ணில் என்னவெல்லாம் கொடுமை நடக்கிறது என்று. அதை உங்களுக்கு நான் காணொளியாகவே பகிர்கின்றேன். இது திருநங்கை தொடங்கி பெண்கள் வரை நீண்டு கொண்டே செல்கிறது. இந்த கொடுமை, அதாவது இந்த கொடுமை நீண்டு போய் இரவு நேரங்களில் பெருவெளி மைதானம் வரை நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு வெட்ட வெளிச்சமாக என்னால் வீடியோ எடுக்கும் பொழுது நமது வரி பணத்தில் ஊதியம் பெற்று வடலூரில் காவல் நிலையத்தில் பணிபுரிகின்ற காவலர்களுக்கெல்லாம் இது தெரியாதா? தெரிந்தும் ஏன் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள்? முக்கியமா ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். வடலூர் பெருவெளி என்பது இரவு நேரங்களில் இருள் சூழ்ந்த பகுதியாக இருக்கிறது. சத்திய ஞான சபை, தர்மசாலை, மருதூர், மேட்டுக்குப்பம், சென்னை போன்ற அத்தனை இடத்தில் இருந்து வருகின்ற வருமானத்தை அனைத்தையும் இந்து சமய அறநிலைத்துறை தன்னகத்தை வைத்துக் கொண்டு இருக்கின்றது. இந்து சமய அறநிலைத்துறை நினைத்தால் வடலூர் பெருவெளியை ஓர் இரவில் ஒளியால் மிளிர வைக்க முடியும். ஆனால் இது நாள் வரை அவர்கள் இதை செய்யவில்லை. உங்களால் முடிந்தால் செய்யுங்கள், இல்லை என்றால் எங்களிடம் விட்டுவிடுங்கள். பல லட்சோபலட்ச சன்மார்க்க நண்பர்களை நாங்கள் கொண்டுள்ளோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ₹1 கொடுத்தால் போதும், வடலூர் பெருவெளியை ஒரே இரவில் ஒளியால் ஒளிர வைக்க முடியும் என்பதை இங்கு தெரிஞ்சுக்கணும். அனைவருக்கும் வந்தனம். வள்ளலாரை பற்றி இதுவரையில் வெளிவராத உண்மைகள் 1896 வெளியாகி தடைப்பட்ட வடலூர் டிரஸ்டிகளின் மறுப்பு என்ற அரிய ஆவண நூலை நீங்கள் வாங்க விரும்பினால் ஸ்கிரீனில் தெரிகின்ற பெருவெளி ரகசியம் குழுவின் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். புத்தகத்தின் விலை ₹400, கொரியர் செலவு ₹60. பெருவெளி ரகசியத்தின் ஜிபே எண் 8344474222. நீங்கள் பணம் அனுப்பிய பின்பு உங்களின் ஸ்கிரீன்ஷாட் மற்றும் முழு முகவரியையும் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள். அந்த அரிய நூல் மறுநாளே உங்கள் இல்லங்களை வந்தடையும். ஒன்று நீங்க செய்யுங்க, முடியலன்னா எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்க செய்யறோம். ஏன்னா அப்படி இருட்டா இருக்கிறதுனால்தான் அவன் குடிக்கிறான், கண்டவர்கிட்ட வந்து அங்க படுக்கிறான். அங்க ஒளி நிரம்பி இருந்ததுன்னா யாரும் எந்த தவறும் செய்ய மாட்டான் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். நமது சன்மார்க்க அன்பர்கள் தமிழக அரசிற்கு கோரிக்கை வைக்கும் பொழுது மது, மாமிச, இறைச்சி கடைகளோடு விபச்சாரத்தையும் சேர்த்து வடலூரில் தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை சேர்த்து வைக்க வேண்டும். இந்த கொடுமைகள் எல்லாவற்றையும் பார்த்ததினால்தான் நம்முடைய பெருமானார் தன்னுடைய ரஷ்ய சீடனிடம் பகிர்ந்தார். அந்த நிலம் வறண்டு போனது, ஞான சபை சுவர் காலியானது, அங்கு அருள் ஒளியும் இல்லை, என் ஆன்மீக குழந்தைகளும் இல்லை என்று.
என் அன்பார்ந்த ஆண்மநேய உறவுகளே, இவ்வளவு கொடுமைகள் அந்த மண்ணில் நடக்கும் போது எப்படி அந்த நிலம் வறண்டு போகாமல் இருக்கும்? எப்படி ஞான சபை சுவர் காலியாகாமல் இருக்கும்? எப்படி ஞான சபையில் அருள் ஒளி நிறைந்து விளங்கும்? என் அறிவார்ந்த ஆண்மநேய உறவுகளே, இந்த நிலையை நாம் நீளவிடக் கூடாது. இந்த நிலைகளை நாம் உடனடியாக தடுத்து நிறுத்தி வடலூரை புனித நகரமாக அறிவிக்க வேண்டும். அப்படி அந்த மண்ணில் இந்த பாவ செயல்கள் நடக்காமல் இருந்தால்தான் நாளை எதிர்காலத்தில் அந்த நிலம் பசுமையாக மாறும். ஞான சபை சுவர் அருள் ஒளியால் நிரம்பி விளங்கும். ஞான சபை சுவர் அருள் ஒளியால் நிறைய தொடங்கும். எதிர்காலத்தில் எல்லா உயிரும் இன்பம் அடைதல் பொருட்டு எல்லா அண்டங்களையும் ஆட்டி படைக்கின்ற சர்வ வல்லமை உடைய அருட்பெரும் ஜோதி என்னும் ஏக இறைவன் உத்தரஞான சித்திப்புரம் என்றும் உத்தரஞான சிதம்பரம் என்றும் வழங்கப்படுகின்ற ஞான சபையில் தன்னுடைய சித்தாடலை தொடங்குவார் என்பது உண்மையில் உண்மை என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னால் முடிந்தவரை என்ன செய்ய வேண்டுமோ செய்துவிட்டேன். என்னால் முடிந்தவரை என்ன பேச வேண்டுமோ பேசிவிட்டேன். இந்த காணொளியை உலகறிய செய்வது உங்கள் அனைவரையும் பொறுப்பு. இந்த காணொளியை உங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு பரப்பி மேலான புண்ணியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்கை தந்துள்ளோம். அதை திறந்து உங்கள் கையெழுத்தை நிரப்பி வடலூர் புனித மண்ணை புனித நகரமாக நிலைபெற செய்ய உங்கள் பங்களிப்பையும் அளித்திடுங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சுத்த சன்மார்க்க சங்கத்தவர்களின் கோரிக்கை, தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாசகத்தை முன்னிறுத்தி உள்ளீர்கள். இந்த வார்த்தையை மெய்ப்பிக்கும் அளவில் தமிழ்நாடு முழுவதும் பிறப்பின் அடிப்படையில் எல்லா உயிரும் சமம் என்பதை நீங்கள் நிறுவ வேண்டும். அதை முதலில் வடலூரில் செயல்படுத்தி வள்ளலாரின் பாதம் பட்ட இந்த மண்ணை மது, மாமிச, இறைச்சி, புகையிலை, விபச்சாரம் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவித்து வடலூரை புனித நகரமாக அறிவிக்க வேண்டும் என்று உலக சன்மார்க்க சங்கத்தவர்களின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் உவலயமெல்லாம் ஓங்குக. உங்கள் அனைவருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. அன்பார்ந்த ஆன்மநேய உறவுகளே, சில தினங்களுக்கு முன்பு வள்ளலாரை பற்றி இதுவரையில் வெளிவராத உண்மைகள் 1896 வெளியாகி தடைப்பட்ட வடலூர் டிரஸ்டிகளின் மறுப்பு என்ற அரிய ஆவண நூலை வாங்க பல அன்பர்கள் முன்பதிவு செய்திருந்தீர்கள். ஆனால் முதல் பதிப்பின் அனைத்து பிரதிகளும் மிக விரைவாக முழுமையாக விற்று தீர்ந்துவிட்டன. அதன் காரணமாக புத்தகத்தை மீண்டும் அச்சுக்கு அனுப்பியிருந்தோம். புதிய பிரதிகள் வருவதற்கு இன்னும் சில நாட்கள் ஆகும் என்று தெரிவித்திருந்தோம். இப்பொழுது மகிழ்ச்சியான செய்தி, புத்தகம் அச்சிடப்பட்டு வந்துவிட்டது. வள்ளலாரை பற்றி இதுவரையில் வெளிவராத உண்மைகள் 1896 வெளியாகி தடைப்பட்ட வடலூர் டிரஸ்டிகளின் மறுப்பு என்ற அரிய ஆவண நூல் தற்போது தயார் நிலையில் உள்ளது. புத்தகத்தை வாங்க விரும்பும் அன்பர்கள் உடனே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். பிரதிகள் குறைந்த அளவில் மட்டுமே உள்ளதால் தாமதிக்காமல் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. பெருவழி ரகசியம் குழுவின் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். புத்தகத்தின் விலை 400 ரூபாய், கொரியர் செலவு 60 ரூபாய். பெருவழி ரகசியத்தின் ஜிபே எண் 8344474222. நீங்கள் பணம் அனுப்பிய பின்பு உங்களின் ஸ்கிரீன்ஷாட் மற்றும் முழு முகவரியையும் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள். அந்த அரிய நூல் மறுநாளே உங்கள் இல்லங்களை வந்தடையும்.